தேதிக்கு வந்து எல்டிஎஸ்டி என்வரன்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம இருக்கிறது கிரிக்கெட் டஃப் பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த கிரிக்கெட் டஃப் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட்குள்ள, அந்த லேஅவுட்குள்ள தான் நமக்கு லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்து பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இடம் நம்ம வாங்கிட்டு இஎம்ஐ கம்பெனி கட்டினா நல்லா இருக்கும்ல. அதுவும் சுற்றி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மத்தியில் அந்த லேண்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஆமாங்க, அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் 180 ஏக்கருங்க. சுற்றி ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கிற லொக்கேஷன் இது. நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறத விட என்ன அமினிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களே கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி எடுத்தோடனே ஹாட் டாப்பிக்காக பேசக்கூடிய ஏர்போர்ட் ப்ராஜெக்ட், அதாவது பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான், 10 மினிட்ஸே ரீச் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாப்பு. ஜஸ்ட்டு 10 நிமிஷம் ரீச் பண்ணிடலாம். எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் நேஷனலில் இருக்கிற மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் பேக் சைடில் ஏர்கட் ஏரோ சிட்டின்ற பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அண்ட் பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனும் சரி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரேடியஸ்குள்ளே ஒரு ப்ரீமியமான ஏர்போர்ட் ப்ராஜெக்டையும் கவர் பண்ணுறோம். சென்னை மாதிரி ஒரு பெரிய மாநகராட்சி காஞ்சிபுரம், அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்காங்க. அப்போயே தெரிஞ்சுக்கோங்க, இங்கே நீங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறீங்க அப்படின்னா இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாமே வைடராக கொடுத்துருக்காங்க. 60 அடி 40 அடி 30 அடின்னு சொல்லிட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் சைஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் மட்டுமே 100+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயிலாக போய் செக் பண்ணி பாருங்கள். பார்க்லேருந்து கிரிக்கெட் டஃப், இண்டோர் கேம், அவுட்டர் கேம்னு சொல்லிட்டு நிறைய அம்யூனிட்டிஸுங்க. உங்கள் கையில் வெறும் ஒரு 45 lakhs இருந்தால் போதுங்க, சொந்தமாக இங்கே ஒரு 2 BHK வீடு கார் பார்க்கிங்கோட வாங்கிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருந்தால் போதும், சொந்தமாக இங்கே ஒரு லேண்டே வாங்கிடலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 18th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே மிஸ்டர் மேஜர்னு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2190 ரூபா கோட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, என்ன ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் 6 மந்த் இஎம்ஐ அவங்களே உங்களுக்காக பே பண்ணுறாங்க. அப்படி இல்லையா, இன்னொரு சூப்பரான ஆஃபரும் சொல்கிறாங்க. நீங்கள் டேரெக்டாக எனக்கு டிஸ்கவுண்ட்டாக வேணுங்க, இஎம்ஐ ஆஃபர் வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 1999 ரூபா தாங்க கோட் பண்ணுறாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா அப்ரண்ட்டாக 2 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் தராங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ஷலோடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.